வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர்பி தமிழ் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது வள்ளுவர் வாசகர் வட்டம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1ஆம் தேதியிலேருந்து நியூ பேட்ச்சு. ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க 9025420905 6381780347 அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது லைவ் கிளாஸ். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். டெஸ்ட் பேட்சில் 60 டெஸ்ட்டு பக்கமாக தருவோம். 40 யூனிட் வைஸு, டாபிக் வைஸு டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட்டு 20, கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம திறனாய்வு அழகு 10ல் திறனாய்வு பற்றி பார்க்கலாம். திறனாய்வு இலக்கியம் போல் ஒரு கலை எனவும், வாசிக்கப்பட்ட பணுவல்களில் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டு பிடித்து சொல்லும் அறிவுத்துறை எனவும் 2 கருத்துக்கள் உள்ளன. இலக்கிய வளம் நிறைந்த எல்லா மொழிகளிலும் திறனாய்வும் குறிப்பிடத்தக்க பணியை செய்கிறது. இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு, சிந்தனை வளர்ச்சிக்கும் திறனாய்வு பெரிதும் துணை செய்கின்றது. தமிழில் தொல்காப்பியர் காலம் தொடங்கி இடைக்கால உரையாசிரியர்கள் வழியாக திறனாய்வு முறை செயல்பட்டு வருகின்றது. திறனாய்வுனா என்னென்னா, இதை அறிவுத்துறை உண்மைகளை கண்டுபிடிச்சு சொல்கிறது. அதாவது இன்டெலிஜென்ஸ் மாதிரி. ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலை பற்றி படித்து அந்த நூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, கதை போல் சொல்வதை விட அந்த நூல் மனித குலத்துக்கு எப்படியெல்லாம் நன்மை பயக்குதுன்னு சொல்கிறது தான் திறனாய்வினுடைய பணி. ஆரம்ப காலத்தில் திறனாய்வு அப்படிங்கிறது தொல்காப்பியத்துக்கு உரையாசிரியர்களும் இலக்கிய நூல்களுக்கு உரை செய்தவர்களும் அந்த பணியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு உரையாசிரியர்கள்னு தான் பேர். இப்போ தொல்காப்பியத்துக்கு இளம்பூனார் எழுதியிருக்காரு, நச்சினார்க்கினியர் எழுதியிருக்காங்க, சேனாவிரையர், தெய்வச்சிலையார், இன்னும் ஏகப்பட்ட பேர். இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துக்கிட்டால் வெள்ளைவாதனர், சிவலிங்கினார், இது நாள் வரைக்கும் உரைகள் பண்ணியிருக்காங்க. இது காலகட்டத்துக்கு காலகட்டம் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் எழுதுவாங்க. இதில் உரை என்பது வேறு, திறனாய்வு என்பது வேறு. திறனாய்வு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிரிட்டிசிசம். அதில் நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். அதுதான் திறனாய்வு. திறனாய்வு என்னும் சொல் நன்கு அறிமுகமான ஒரு சொல்தான். ஏதேனும் ஒரு பாடல் அல்லது கவிதை குறித்து நயம் பாராட்டியிருப்பீர்கள். துணைப்பாட கதைகளை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லியிருப்பீர்கள். நீங்கள் செய்த இந்த செயல்பாடுகள் எல்லாம் திறனாய்வில் தான் அடங்கும். ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம். அந்த படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் கதையமைப்பு, நடிகர்கள், இசையின் தன்மை, இந்த இடத்துல தான் சார் இளையராஜா நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் உங்களறியாமல் சொல்லியிருப்பீங்க. வசனத்துக்கு தாங்க அந்த படத்துக்கே காசு. இப்போ பராசக்தி படத்தை பார்த்தா 2 தாட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஒன்று கலைஞனுடைய வசனம், சிவாஜியினுடைய நடிப்பு. அந்த டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாத்தையுமே நாம் விட்டுடுவோம். இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த கரகாட்டக்காரன்னு படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அதில் இளையராஜாவும் கவுண்டமணியும் செந்தில் தான் நமக்கு தெரியும். ரீசன் முழுக்க முழுக்க நகைச்சுவைக்கவே அந்த படம் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். இப்படி ஒன்றும் நீங்கள் சினிமான்னு எடுத்துக்கிட்டால் இந்த படமா, ஜீன்ஸ் படமா, பாட்டுக்காக ஏஆர் ரகுமான் பாட்டுக்காக இந்த படம் ஒன்றுது. நம்ம அதை யார் டைரக்ட் பண்ணான்னு கூட விட்டுருவோம். இதுக்கு காரணம் என்ன? திறனாய்வு தான். இப்படி பல இதில் இப்போ நம்ம சினிமாவை சொல்கிறோம்னா இன்றைக்கி நூல் படிக்கிறவங்க கம்மி. சிறுகதையோ, நாவலோ, புதினமோ, நாடகமோ எல்லாமே போயிட்டு எல்லாமே திரைப்பட வடிவில் வந்துடுச்சு. அதனால் நான் சொல்கிறேன். ஒரு பாடலை பற்றி இலக்கிய இணையம் பாராட்டுவதும், ஒரு நூலை பற்றி மதிப்புரை எழுதுவதும் திறனாய்வுகளே. இலக்கிய பரப்பில் திறனாய்வு என்ற சொல்லும், நாளிதழ் போன்ற ஊடகங்களில் விமர்சனம் என்ற வடமொழி சொல்லும் வழக்கில் உள்ளன. திறனாய்வு என்பதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விக்டர் யூகோ
இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வாகும். இன்னொரு தடவை நல்லா சொல்கிறேன். இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வுன்னு சொன்னது விக்டர் யூகோ. கலைஞன் எதை கூற முயல்கிறான், அதில் எங்கனம் அவன் வெற்றி பெறுகிறான், அவன் கூறுவது தகுதியுடையது தானா, இவ்வினாக்களுக்கு விடை காண்பது திறனாய்வாகும் அப்படின்னு சொன்னது ஸ்பிங்கான். உலகில் சிறந்தென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும். இதை சொன்னது மேத்யூ அர்னால்டு. திறனாய்வு என்பது ஒரு பொதுமை முயற்சியாக திறனாய்வாளனை காட்டுவதாக இல்லாமல் கலைப்படைப்பை காட்டுவதாக, சமூகத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும்னு சொன்னது எலியட். திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறல், அதனுள் அடங்கியதத்தில் கண்கூடு. இது சொன்னது ஞானசம்பந்தம். இப்போ திறனாய்வினுடைய வகைகள், கோட்பாடுகள், திறனாய்வாளர்கள், அவர்களுடைய களம், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். திறனாய்வு என்னும் சொல் தனித்து எங்கும் ஒரு இலக்கிய பிரிவை குறிக்கிறது அப்படின்னு சொன்னது கைலாசபதி. திறனாய்வுக்கு உரிய களத்தை எவை இலக்கியம் என்பது அறிந்து கொண்ட நிலையில் உலகளவில் இலக்கியங்களின் பொது இயல்புகளை குறித்து பேசும் அடிப்படை கலைச்சொற்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. 1. செவ்வியம் அப்படின்னா கிளாசிக்கல். அதாவது கிளாசிக்கல்னால் சங்ககால 8 தொகை 10 பாட்டு எடுத்துக்கலாம். 2வது புனைவியம், 3வது இயல் பண்பியம், 4 நடப்பியம், 5 நடப்பியம் அல்லாதன. ஃபஸ்ட்டு கிளாசிசம், செவ்வியம். தொன்மையும் குறிப்பிட்ட இலக்கிய வரையறைகளை பின்பற்றுவதும் செவ்விய இலக்கியங்களின் அடையாளமாக இருக்கின்றன. தமிழின் செவ்விய இலக்கியமான அகப்புற பாடல்கள் தொல்காப்பியம் கூறும் இலக்கிய வரையறைகளை பின்பற்றியுள்ளன என்பதை கவனத்தில் கொண்டால் செவ்வியல் தன்மை என்பது புரியலாம். அடுத்தது புனைவியம். கற்பனையின் அளவும் கதைமாந்தர்களின் பண்புகளும் மிகைப்படுத்தப்பட்ட தன்மையில் இருக்கும் இலக்கியங்கள் புனைவிய இலக்கியங்களின் அடையாளங்கள். இயற்பண்பியம். கற்பனைகளின் அளவை கைவிட்டு விட்டு நடப்பதை அப்படியே எழுதி காட்டும் போக்கும் அதில் வெளியிடும் திறனாய்வு பார்வையும் இயற்பண்பிய இலக்கியங்களின் அடையாளமாக கொள்ளத்தக்கன. தமிழில் எழுதப்பெற்ற பள்ளி இலக்கியங்கள், தனிப்பாடல்கள் தொடங்கி புனைகதைகள் பலவற்றில் இயற்பண்பிய கூறுகள் வெளியிடப்பட்டன. நடப்பியம். இயற்பண்பியத்தின் மறுதலையாக உருவானதே நடப்பியம். நடந்த எல்லாவற்றையும் காலம், இடம் என்ற அளவில் முழுமையாக எழுத முடியாது. ஆகவே நடந்தவனற்றில் உண்மையின் பக்கம் எது சரியானதோ என சுட்டிக்காட்டும் போக்கே இலக்கிய உருவாக்கத்தின் அடிப்படையாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் உருவாக்கிய இலக்கிய போக்கே நடப்பியம். அதிலும் மனிதநேய நடப்பியம், விவரண நடப்பியம், ஆவண நடப்பியம், சமத்துவ நடப்பியம், மிகை நடப்பியம் என பல வகைகள்
உண்டு. நடப்பிய இலக்கத்தை மேலும் சிறப்பானதாக ஆக்கும் முயற்சியில் அதன் மீது பல வகையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இலக்கிய போக்குகளாக ஐரோப்பிய திறனாய்வாளர்களால் வகைப்படுத்தப்படுகின்றன. குறியீட்டியம், அபத்தவியம், வெளிப்பாட்டியம், மனப்பிரவியம் என பல வகை உண்டு. எடுத்துக்காட்டாக பாரதியார் பாடல்கள் தோன்றியதின் பின்னணி விடுதலை உணர்வை வேண்டி நின்ற காலம். மற்றொரு எடுத்துக்காட்டு எழுத்தாளர் புதுமைப்பித்தன் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருடைய கதைகளில் அந்த மாவட்டத்து வட்டார சொற்கள், பழக்க வழக்கங்கள், மொழி நடைகள் இடம்பெற்றிருக்கும். வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அக்கதைகளை படிக்கும்போது அவர்களுக்கு சில சொற்களுக்கு பொருள் தெரியாமல் இருக்கலாம் அல்லது கடினமாக தோன்றலாம். இத்தகைய இடர்பாடுகளை எல்லாம் திறனாய்வாளரே நீக்குகிறார். அடுத்தது திறன் ஆய்வாளருக்கு உள்ள தகுதிகள்: நூல் பிழமை, விரிந்த சிந்தனை, பரந்த அறிவு, இலக்கிய பயிற்சி, நடுவு நிலைமை. நடுவு நிலைமை முக்கியம். ஒரு நூலை நாம் ஆய்வு பண்ணுறோம். அப்போ நமக்கு காய்தல் உவத்தல் இன்றி சரியாக பண்ணணும். தமிழில் பழங்காலத்திலேயே திறனாய்வின் தொடக்க நிலை கூறுகள் இருந்தன. தொல்காப்பிய இலக்கியம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பேசுகின்றது. திறனாய்வு என்பது இலக்கியம் பற்ற கருத்துக்களை புலப்படுத்த செய்கிறது என்றால், உரை என்பது அத்தகைய பணியை செய்துள்ளது எனலாம். நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியுள்ளார். அதே வேளையில் பத்துப்பாட்டு என்னும் சங்க இலக்கிய நூலுக்கும் சீவக சிந்தாமணி என்னும் காப்பியத்துக்கும் உரை தந்துள்ளார். எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா, நச்சினார்க்கினியர் சைவர். அவர் சிந்தாமணி என்ற சமண நூலுக்கும் நடுநிலைமையோட திறனாய்வு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது திறனாய்வினுடைய வகைகள். இந்த திறனாய்வினுடைய வகைகள் பலவாக இருந்தாலும் அவற்றில் மிக அடிப்படையானவைய பேராசிரியர் தீசு நடராசன் தமது திறனாய்வுகளை என்ற நூலில் குறிப்பிடுறாரு. 1. பாராட்டு முறை திறனாய்வு. இலக்கியத்தில் குறை காணாமல் அதன் நிறைகளை மட்டும் எடுத்து சொல்கிறது. பாராட்டு முறை திறனாய்வுனா நிறைகளை மட்டும் எடுத்து சொல்கிறது. உதாரணம் கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்தை பாராட்டி ஏகப்பட்ட நூல்கள். முடிவு முறை திறனாய்வு அப்படின்னா ஜுடிஷியல் கிரிட்டிசிசம்னு பேர். மணிமேகலை இதற்கு உதாரணம். தண்டியலங்காரம் குறிப்பிடக்கூடிய காப்பிய பண்புகளை விதிகளாக கொண்டு மணிமேகலை காப்பியத்தின் அமைப்பையும் பண்பையும் மதிப்பீட்டு சொல்லுவது. 3. விதிமுறை திறனாய்வு. பிரெஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம். தலைவனோ தலைவியோ சுட்டி ஒருவர் பெயர் கொளார் என்பது தொல்காப்பிய விதி. இவ்விதியை நெடுநல்வாடையில் பொருத்தி காண்கிறார் நச்சினார்க்கினியர். அந்நூலில் தலைவன் பெயர் சுட்டப்பெறவில்லைதான். ஆனால் வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கமொடு என்ற பாடலடியில் வேம்பு என்பது பாண்டிய மன்னர்கள் உரிய அடையாளமாடை என வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. ஆகையால் இது அகநூல் அன்று புறநூல். இந்நூலின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனே என்று நச்சினார்க்கினியர் உறுதியாக சொல்கிறார். செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு. இண்டக்டிவ் கிரிட்டிசிசம். எந்த படைப்பை திறனாய்வு செய்கிறோமோ அந்த படைப்பின் வழியாகவே அதற்குரிய விதிகளை அமைத்து கொள்ளலாம். உதாரணம், சிலப்பதிகாரத்தின் அடிப்படை அமைப்பையும் தனிச்சிறப்பையும் உற்று நோக்கி அப்படைக்கு உரிய விதிகளை வருவித்தல். இது செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு. விளக்கமுறை திறனாய்வு. ஒரு இலக்கிய படைப்பாளையும் அவர் படைத்த இலக்கியத்தின் பல்வேறு கூறுகளையும் விளக்கமாக ஆய்வு செய்தல்.
உதாரணம் தொல்காப்பிய பொருளதிகாரம். அதில் இருக்கக்கூடிய வைப்பு முறை, களவு, கற்பு ஆகியவற்றினுடைய தனித்தன்மை, தமிழ் மரபுக்கேற்ற அமைப்பு. அடுத்தது மதிப்பீட்டு முறை திறனாய்வு. குறிப்பிட்ட இலக்கியத்தின் தரம், தகுதி, சிறப்பு, சீர்மை. எடுத்துக்காட்டு பாரதியாருடைய குயில் பாட்டு. ஒப்பீட்டு முறை திறனாய்வு, கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம். ஒரு நாட்டு இலக்கியத்துடன் பிற நாட்டு இலக்கியத்தை ஒப்பிடுதல், ஒரே படைப்பாளியின் வெவ்வேறு இலக்கியங்கள், ஒரு நாட்டிலுள்ள வெவ்வேறு மொழி இலக்கியங்கள், இலக்கிய நூலுடன் இலக்கண நூல், இப்படி ஒப்பிட்டு பார்த்து சொல்லக்கூடுது. பகுப்பு முறை திறனாய்வு, அனாலிட்டிக்கல் கிரிட்டிசிசம். குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளையும் கூறுகளையும் ஏதேனும் ஒரு அளவுகோல் அல்லது நோக்கம் கண்டு பகுத்து காணல். எடுத்துக்காட்டு சி செல்லப்பாவின் மௌனியின் மனக்கோலம் என்னும் ஆய்வு கட்டுரை. எழுத்தாளர் மௌனியின் சிறுகதை உத்திகளையும் உண்மை நிலைகளையும் வேறுபடுத்தி சிறப்பிக்கின்றது. அடுத்தது திறனாய்வால் வகைகளை பார்த்தோம். இப்போ அணுகுமுறை. திறனாய்வு குறித்து டாக்டர் ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கிய கிளையில் பேராசிரியர் ஞானசம்பன் புத்தகத்தில் இந்த கொட்டேஷன் இருக்குது. திறனாய்வு என்பவன் முயற்சி, உண்மை இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். திறனாய்வு என்பவள் முயற்சி, உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். பிறந்தவுடன் அப்பெண் நடுவு நிலைமை என்னும் செவிலித்தாயால் மெய்யறிவு என்னும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டாள். இளமையிலே இவளிடம் காணப்பட்ட சிறப்பியல்கள் காரணமாக இவள் கற்பனை என்பவனுக்கு துணைவியாக அமைந்தாள். இது டாக்டர் ஜான்சன் சொன்ன கொட்டேஷன். திறனாய்வினுடைய அணுகுமுறையில் திருக்குறளுக்கு ஓமை நலன் என்னும் ஆய்வுக்கு மொழியியல் அணுகுமுறையும், திருக்குறள் அறிவியல் கருத்துக்கள் என்னும் ஆய்வுக்கு அறிவியல் அணுகுமுறையும், திருக்குறளும் நாலடியாரும் என்னும் ஆய்வுக்கு ஒப்பியல் அணுகுமுறையும் தேவைப்படுகின்றது. ஃபஸ்ட்டு அறநெறி அணுகுமுறை. மோதல் அப்படின்னு பேர், மோதல்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் பொருள் இன்பம் வீட்டளவில் நூற்பயனே, இதுதான் அறம் சார்ந்த கருத்து. தன்னஞ்செறிவது பொய்யற்க, மனத்துக்கண் மாசிலனாதல், இது சமயஞ்சாரா அறம். சிலப்பதிகாரத்தில் 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உதைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உதுத்து வந்து ஓட்டும். அடுத்தது சமுதாய அணுகுமுறை. வாழ்க்கை நிகழ்வுகளை எதிரொலிக்கும் காலக்கண்ணாடி என்பது சமுதாயத்தின் புலப்பாடு. அந்த சமுதாயத்தை பற்றி பதிவு பண்ணுறது தான் சமுதாயத்தினுடைய அணுகுமுறை. சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி ஆய்வு பண்ணுறது. உளவியல் அணுகுமுறை, அதாவது சமுதாயத்தில் மெயினாக பெண்ணியல் சிந்தனை, குழந்தை திருமணம், தீண்டாமை, விதவை, இதெல்லாம் ஆய்வு பண்ணுறது. உளவியல் அணுகுமுறை உதாரணத்துக்கு மூவா புதினங்களில் காணாமல் போனதாக ஒரு கதைப்பாத்திரம் இடம்பெற்றிருக்கும். சிலப்பதிகாரத்தில் கண்ணனியன் காணக்கூடிய தீக்கனவு, இதெல்லாம் உளவியல் நோக்கு. மார்க்சிய அணுகுமுறை. கார்ல் மார்க்ஸ் என்பவர் உருவாக்கிய தத்துவத்தை சுதந்திரம் இல்லாத சமுதாயத்தை படைப்பது. பொருளாதார தத்துவம். அமைப்பியல் அணுகுமுறை. ஒரு அமைப்பு என்பது பல பகுதிகளை உடையது. அவை ஒவ்வொன்றும் ஆற்றலும் திறனும் உடையன. இந்த அமைப்பியல் அணுகுமுறைக்கு எடுத்துக்காட்டு நாஞ்சில் நாடனின் மிதவை நாவலை குறிப்பிடலாம். ஆங்கிலத்தில் விமர்சனத்துக்கெனவே தனிப்பத்திரிகைகள் வந்திருக்கு. இது இலக்கிய விமர்சனம் ரகுநாதன் புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும். சாட்டர்டே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னு பேர். திறனாய்வுக்கு இணையான ஆங்கில சொல் கிரிட்டிசிசம்.
கிரிட்டிகோஸ் என்ற கிரேக்கச் சொல்லின் ஆக்கம். கிரிட்டிசிசம் என்பதை ஒரு கலைச்சொல்லாக முதலில் பயன்படுத்தியவர் ஜான் ட்ரைடன். அதற்கு முன்னால் கிரிட்டிக் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் சிந்தனையாளர் பிரான்சிஸ் பேக்கன். தமிழில் கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு இணையாக விமர்சனம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் முத்துசிவன். விமரிசை என்ற வடமொழி வழக்கிலிருந்து வந்த இச்சொல்லுக்கு பாராட்டுதல், விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுதல் என்று பொருள். தமிழில் இச்சொல்லுக்கு திறனாய்வு என்ற சொல்லை வழக்கத்தில் விட்டவர் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன். மூல நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை திறனாய்வு தூண்டுகின்றது. இது வரைக்கும் திறனாய்வு பார்த்தோம். இப்போ சில நாடக தகவல்கள் கொஞ்சம் பார்த்தரலாம். கொஞ்சம் ரெஃபீட் பயதாக கொஞ்சம் படிக்கிறேன். நாடக வழக்கு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. வாடா வயவர் ஏத்தும் வள்ளி, இதில் வள்ளி என்பது கூத்து என்கிறார் இளம்பூதனர். நாடக காப்பியமாக போற்றப்படுவது சிலப்பதிகாரம். நாடக அமைப்பு, திரைச்சீலை விளக்கு போன்றன குறித்து சொல்லக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிக உரையாசிரியர் மறைந்து போன நாடக நூல்கள் குறித்து சொல்கிறாரு. ராஜராஜனின் வெற்றியை சிறப்பிக்கக்கூடிய நாடகம் ராஜராஜேஸ்வர விஜயம். வைகாசி மாத விழாவில் இந்நாடகம் நடிக்கப்பட்டது. இந்த நாடகத்தை நடத்திய ஆசிரியர் விஜயராஜேந்திரன். குலோத்துங்க சோழ நாடகம் சோழர் காலத்தது. சோழர் காலத்தில் புகழ்பெற்ற நாடகத்தில் ஒன்று பூம்புலியூர் நாடகம். பூம்புலியூர் நாடகத்தின் ஆசிரியர் கமலாய பட்டர். தமிழில் இன்று ஆசிரியர் பெயர் தெரிந்த முதல் நாடக நூல் இதுவே ஆகும். சோழர் காலத்து நாடகம் குறித்து சொல்லக்கூடிய கல்வெட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டு, திருக்கழுக்குன்ற கோயில் கல்வெட்டு, திருவல்லீஸ்வர கோயில் கல்வெட்டு, பட்டமடை கோயில் கல்வெட்டு. பெண் நாடக குழுவிற்கு உய்ய வந்தாள் என்பவள் தலைவியாக இருந்தாள் என்று செய்தியை கூறும் கல்வெட்டு பட்டமடை கோயில் கல்வெட்டு. நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கிய நூல்கள் குறவஞ்சி பல்லு. குறவஞ்சி காதல் பற்றிய நூல், பல்லு என்பது உழவுகளை பற்றிய நூல். முக்கூடல் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முக்கூடல் பல்லு நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் எண்ணாயினா புலவர். தொடக்க கால நாடகங்கள் விலாசம் என்ற பெயரில் வந்தன. காசி விஸ்வநாத முதலியார் டம்பாச்சாரி விலாசம், திண்டிவனம் ராமசாமி ராஜா பிரதாப சந்திர விலாசம், அப்பாவு பிள்ளை சித்திராங்கி விலாசம், ராமச்சந்திர கவிராயர் சகுந்தலை விலாசம் மற்றும் தாதுக விலாசம் பாரத விலாசம், பரசுராம கவிராயர் திருத்தொண்டர் விலாசம். முழுவதும் வசனத்தில் வந்த முதல் நாடகம் பிரதாப சதித்திர விலாசம். இந்துஸ்தானி மெட்டுகள் நுழைந்த முதல் நாடகம் சித்தராங்கி விலாசம். ஒரே இரவில் முழு நாடகத்தை எழுதி முடிக்கும் வல்லமை பெற்றவர் சங்கர்தாஸ் சுவாமிகள். சமரச சன்மார்க்க நாடக சபை, பாய்ஸ் கம்பெனி என்ற நாடக குழுக்களை நிறுவியவர் சங்கர்தாஸ் சுவாமிகள். நாடகத்தில் கீர்த்தனை பாடல்களை மிகுதியாக பயன்படுத்தியவர் சங்கர்தாஸ் சுவாமிகள். ஞான பழத்தை பிழிந்து என்ற புகழ்பெற்ற பாடலை பாடியவர் சங்கர்தாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என போற்றப்படுபவர் சங்கர்தாஸ் சுவாமிகள். பே. சுந்தரம் பிள்ளை ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர். நீராதும் கடலுடுத்து என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் மனோன்மணியம். தமிழை தெய்வமாக போற்றிய நூல். தமிழ்தாய்க்கு கோயில் உள்ள ஊர் காரைக்குடி. பாண்டிய மன்னன் ஜீவகன்
ஜீவகனின் குரு சுந்தரமுனிவர், ஜீவகனின் அமைச்சன் குடிலன், மனோன்மணியை மணந்தவன் சேரமன்னன் புருஷோத்தமன், மனோன்மணியின் தோழி வாணி, வாணியின் காதலன் நடராசன், சுந்தரமுனியினுடைய சீடர்கள் கருணாகரர், நிஷ்டாபரர். இதெல்லாம் மனோன்மணியம் முக்கியமான கதாபாத்திரங்கள். தத்துவ புதலை கொண்டது சிவகாமி சரிதம் என்ற கிளைக்கலை சுந்தரம் பிள்ளையினுடைய நாடகத்தில் காணப்படுது. பரிதிமாற் கலைஞனுடைய நாடகவியல் பொதுத்தன்மை, அமைப்பு, வகை, நடிப்பு என 4 பகுதிகளை கொண்டது. 1897 வெளிவந்தது. களவழி 40 என்ற நூலை பின்பற்றி கணைக்கால் இரும்புதின் வரலாற்றை கூறுவது பரிதிமாற் கலைஞனுடைய மான விஜயம் என்ற நாடகம். சூர்பனகை என்பது அவர் இயற்றிய புராண நாடகம். பம்மல் சம்பந்த முதலியாருடைய புராண நாடகங்கள் சதி சுலோசனா, யயாதி. எல்லல் நாடகங்கள் சப்பாபதி, ஏமாந்த இருத்திரர்கள், வைகுண்ட வாத்தியார். இந்தியனும் இட்லரும், ராஜபுரத்து வீரன், தீயின் சிறு திவளை, நாட்டுப்புற்று நாடகங்கள், பொன்விலங்குகள், விஜயரங்கம், கலையோ காதல். ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்களை மிகுதியாக தமிழில் மொழிபெயர்த்தவர். அதாவது ஆங்கிலேயத்திற்கு எப்படி ஷேக்ஸ்பியரோ, ஏன்னா ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி, காமெடி, வெரைட்டி எல்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் பம்மல் சம்பந்த முதலியாரும் ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலாக தமிழ் நாடகத்தில் பேசப்படுறாரு. துன்பியல் நாடகத்தையும் முதல்ல கொண்டு வந்தது அவர் தான். இன்பியல் நாடகங்கள் காதலர் கண்கள், குரமகள், தாசி பெண், மனோகரா. துன்பியல் நாடகங்கள் உண்மையான சகோதரன், இரு நண்பர்கள், கல்வர் தலைவன். இவர் இயற்றிய நாடகங்கள் அனைத்தையும் தன் பெற்றோருக்கே படைத்துள்ளார். தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நாடகம் சதி சுலோசனா. அதை இவர் தான் எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் ஆர்கே சண்முகம் செட்டியார், சத்சிபி ராமசாமி ஐயர், எஸ் சத்தியமூர்த்தி, உயர்நீதிமன்ற நீதிபதி சீனிவாச ஐயங்கார் இவங்கெல்லாம் இவருடைய நாடகத்தை நடிச்சிருக்காங்க. தமிழ் நாடக தந்தை, தமிழ் நாடக பேராசிரியர். இதெல்லாம் இவர் பெற்ற பட்டங்கள். தத்தளித்து நின்ற தமிழ் நாடகத்தாயிற்கு புத்தளி அளித்த புண்ணியவான் என்பது இவரை புகழ்ந்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அறிஞர் அண்ணா முதல் நாடகம் பிரச்சார நாடகம் சந்திரோதயம். ஒரே இரவில் நடந்தவற்றை கூறும் நாடகம் ஓரிரவு. ஏற்றத்தாழ்வை நீக்க முயலும் நாடகம் வேலைக்காரி. ராவணன் குற்றமற்றவன் என கூறும் நாடகம் நீதிதேவன் மயக்கம். நகைச்சுவை நாடகம் நல்ல தம்பி. வரலாற்று நாடகம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். மற்ற நாடகங்கள் சந்திரமோகன், நல்ல தம்பி, காதல் ஜோதி, கலிங்கராணி, கண்ணீர் துளி. கலைஞர் கருணாநிதி உதயமுத்தம் ஈழத்து கற்பனை நிகழ்ச்சி நாடகம். நச்சுக்கோப்பை பெண்ணின் மன உரிமை பேசும் நாடகம். உதயசூரியன், காகிதப்பூ. பிரச்சார நாடகங்கள் மணிமகுடம் வரலாற்று நாடகம். மந்திரி குமாரி இலக்கியத்தை நாடகமாக்கியது. மந்திரி குமாரி குண்டலகேசி அப்படிங்கிற 50 காப்பியத்தை அப்படியே நாடகமாக கொண்டு வந்திருக்காரு. பாரதிதாசனும் நாடகம் எழுதியிருக்காரு. ரணியன் அல்லது இணையற்ற வீரன், சௌமியன், கற்கண்டு, படிக்காத பெண்கள், கலைக்கூத்தாடியின் காதல், சேரதாண்டவம், பிசிராந்தையார். இதெல்லாம் இவருடைய எழுதிய நாடகங்கள். கோமல் சுவாமிநாதன் புதிய பாதை, தண்ணீர் தண்ணீர், ஒரு இந்திய கனவு, பாலூட்டி வளர்த்த கிளி, குமார விஜயம், பெருமாளை சாட்சி. சம்பவாகி யுகே யுகே, முகமது பின் துக்ளக், யாருக்கும் வெட்கமில்லை, வாய்மையே வெல்லும், நேர்மை உறங்கும் நேரம், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ், ஜனதா நகர் காலனி, சரஸ்வதியின் செல்வம், மனமுற குறுங்கெல்லாம் சோ ராமசாமி. பவானந்தம் பிள்ளை ஹரிச்சந்திரன் நாடகம், பாதுகா பட்டாபிஷேகம். இந்த பவானந்தம் பிள்ளை தான் தன்னுடைய நாடகக்குழுவை இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விக்டோரியா ராணி முன்னாடி நடிக்க வச்சவர். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து நாடகக்குழுவே கூட்டிகிட்டு போயிருக்காரு பவானந்தம் பிள்ளை. தேப்போ கிருஷ்ணசாமி கதரின் வெற்றி, பம்பாய் மெயில், தேசிய கொடி,
பதிபக்தி பர்த்ருஹரி. ஔவையார் அப்படிங்கிற நாடகத்தை எழுதுனது வந்து எத்திராஜுலு. ஆனால் ஔவையாராக வேஷம் போட்டு நடித்ததில் பாப்புலர் வந்து டி.கே. சண்முகம். குமாஸ்தாவின் மகள் கவி காலமேகம் வித்யாசாகர் வந்து டி.கே. முத்துசாமி. பானபுரத்து வீரன் வந்து சாமிநாத சர்மா. முழுசாக நாட்டுப்பற்றை அடிப்படையாக கொண்டது. ஆங்கில அரசு வந்து தடை விதித்த நாடகம் பானபுரத்து வீரன். உயிரோவியம் என்ற நாடகம் நாதன துரைக்கண்ணன். அந்தமான் கைதி வந்து கூசா கிருஷ்ணமூர்த்தி. கோமதியின் காதலன் மைதிலி துப்பதியம் சாம்பு வந்து தேவந்து. கிந்தனார் சந்தனகிரி வந்து என்.எஸ். கிருஷ்ணன். சந்திர ஹரி என்.எஸ். கிருஷ்ணனுடைய நாடகம். சத்திமுத்தி புலவர் வந்து பாரதிதாசன் இயற்றியது. மூன்றாம் பிறை புவியரசு. பல புதினங்களை நாடகமாக மாற்றியவர் வந்து கந்தசாமி முதலியார். இது வரைக்கும் நாம் திறனாய்வு மற்றும் நாடகங்களை பற்றி பல செய்திகள் பார்த்தோம். இனி வரக்கூடிய வகுப்பில் நாம் படைப்பாற்றலை பற்றி பார்க்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த பாலாமணி அப்படின்னு ஒரு அம்மா, அவங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாலாமணி எக்ஸ்பிரஸ்னே பேர். இதெல்லாம் +2 புக்கில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் +2 புக்கில் இருக்கக்கூடிய செய்திகளையும் நான் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று, படிப்பு என்பது வேறு, பயிற்சி என்பது வேறு. அந்த படிக்கிறது இல்லாமல் தேர்வில் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிய பயிற்சியை வந்து வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் கொடுக்குறாங்க. ஈஸியாக படித்து வேலைக்கு போகிறது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரோம். மறுபடியும் சொல்கிறேன், எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து 2-3 வந்து பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கங்க. டெஸ்ட்டு பேட்ச் சேர்றதுன்னா எங்ககிட்ட செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் டெஸ்ட்டு கண்டினியூடாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த டெஸ்ட்டு எங்கள் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ்னால் 7,000 ஃபீஸு, டெஸ்ட் பேட்ச்னால் 3,000 ஃபீஸு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.